துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொன்ன அதே ஆண்டவர் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 உள்ள இறைவாக்கிலே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்த கடவுள் இது நற்கருணை நாதராக நம்மூருடைய மத்தியிலே நமக்காக வீற்றிருக்கிறார். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் பணிக்காக அவரை அழைத்த ஆண்டவர் போதிய பாதுகாப்புடன் அவரை உருவாக்குகிறார். விவிலியத்திலே பல தரப்பு மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் விரும்பியவளை அழைக்கிறார். பலவீனமானவளையும் அழைக்கிறார். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். தலைமை குரு ஒவ்வொருவரும் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கும் பிறகு மனிதனிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். இவ்வாறு கடவுள் அழைப்பு என்ற மாபெரும் கொடையை நம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கிறார். இந்த நாள் சிறப்பாக குருக்களுக்காக துறவிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தை திரு அவையானது இறை அழைத்தல் வாரமாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த பின்னணியிலே இது இந்த நாளிலே நாம் மிக சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம்.
கடவுளுடைய பணியை செய்ய தியாக உள்ளம் கொண்ட இளைஞர் இளம்பெண்கள் முன்வரணும். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தையை தங்களுடைய வாழ்வாக்கணும். சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கக்கூடிய நாள் இந்த நாள். அன்புக்குரியவர்களே, அகில உலகமே பயத்துல, அச்சத்துல, கலக்கத்துல துவண்டு போய் என்ன செய்யணும் தெரியாம திகைத்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையில கொரோனா வியாதியினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் புது நோயாளிகளாக கண்டறியப்படுகிற சூழ்நிலையில நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களுக்கு என்ன செய்ய தெரியாம ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு பயணிக்கிறத வேளையில ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் கொண்டு வருவோம். கடவுளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நற்கருணை ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். வல்லமையாய் ஆண்டவருடைய பிரசனத்துல ஒப்பு கொடுப்பா. ஆண்டவர் வழி நடத்தட்டா. இரக்கமுள்ள தேவன் இந்த பிள்ளைகளை வல்லமையாய் வரக்கூடிய நாட்கள்ல வழி நடத்தட்டும். மேலும் நம்ம எல்லோருக்குமே தெரியும், நேற்று தினம் அதிகாலையிலே ஆந்திராவிலே ஆர்ஆர் வெங்கடபுரம் அந்த கிராமத்திலே செயல்பட்டு வருகிற ரசாயன தொழிற்சாலையிலே ஏற்பட்ட அந்த விஷ வாயு கசிவு காரணமாக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த நாளிலே இந்த இக்கட்டான இந்த சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர்தாமே இந்த மக்களை இந்த நாட்களிலே இந்த சோகமான தருணங்களிலே வழி நடத்தட்டும். கடவுளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நேரத்தில் ஆண்டவர் வல்லமையா இந்த பிள்ளைகளை வழிநடத்தட்டும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் இந்த விஷ வாயு தாக்கத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விரைவில் உங்க குணமாகட்டும். இந்த குடும்பங்களை பாதுகாத்துருங்க. சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறங்களை பாதுகாத்துருங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே உமக்கு தெரியும், எப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க உமக்கு மட்டுமே தெரியும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்திருக்கிறீங்க, பாதுகாத்திருக்கிறீங்க. ஒருவேளை விபத்தாக முடிந்தாலும் கூட நீ பல நிலைகளில இந்த பிள்ளைகளை நீ வழி நடத்திருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறான். கடவுள் நம்ம எல்லோருக்குமே அழைத்தல் என்ற அந்த கொடையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம் அத்தனை பேருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பணியை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் ஒவ்வொருவருமே ஒரு பங்கு தந்தையாக, ஒரு நல்ல அருள் சகோதரியாக, துறவியாக, இல்ல தலைவியாக, குடும்பத்திலே குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, பணி செய்யக்கூடிய இடத்திலே ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக, ஆசிரியாக, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மருத்துவராக, செவிலியராக, நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே நல்ல ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மேலாளராக கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே
ஒரு சில பணிகளை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பணிகளை, இந்த பொறுப்புகளை நாம் திடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவே கொடுத்திருக்கிறார். நாம் அத்தனை பேருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னுடைய சன்னதியை ஆஸ்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பேன், உன்னுடைய சன்னதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் பலுகி பெருக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்று நாம் இருக்கிற இடத்துல நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகனே, மகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். இன்று மிக சிறப்பாக குருக்களுக்காக, துறவிகளுக்காக, இறைவன் நம் ஊருக்கு கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்தக்கூடிய வேளையில, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நற்செய்தி பணி செய்யக்கூடிய எல்லா குருக்களையும் ஆசீர்வதிங்க, துறவரத்தாரை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் ராஜாவே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், 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 உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். இந்த நேரம் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, ஆந்திராவிலே இந்த விஷவாயுவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகிற இந்த மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் வல்லமையாய் நம்மை வழிநடத்தட்டும், வல்லமையாய் நம்மை ஆஸ்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகிறார். நற்கனை ஆண்டவர் நாம் இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய இடத்துல தொடுகிறார். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் என்று உணர்ந்து பக்தியோடு வல்லமையோடு பாடி ஜெபிப்போம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும், 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 உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும், 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 உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும், 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 உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும், 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 உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். என்னை போற்றி புகழ்கிறவனை எல்லா நேரத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வள்ளிமரவை பலுகி பெருகச் செய்வேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னவரை உம் அன்பின் பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம் மெல்லிய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
உம்முடைய அசைவாடும் பிரசனத்தால் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே வாசம் செய்திருப்பவரே, எங்கள் மீது இறங்கி வந்து ஆசீர்வதியும். நாமும் வல்ல தேவனை நோக்கி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, தாவீதின் ராஜாவை ஆசீர்வதியும் என்று புகழுகிற பொழுது, இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஒளி நாடாவை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. நாமும் வல்ல தேவனை பார்த்து எம் ஒவ்வொருடைய செயலையும் ஆசீர்வதியும் என்று சொல்லலாமா? எல்லோரும் சேர்ந்து தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளை ஆசீர்வதியும் என்று சொல்லி கரங்களை மேலே உயர்த்தி பாடலாமா? தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளையே ஆசீர்வதியும். கரம் குவித்தோம், உம் பாதம் பணிந்தோம், எம் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தோம், எம் இன்றைய நாளையே ஆசீர்வதியும். கரம் குவித்தோம், உம் பாதம் பணிந்தோம், எம் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். புகழ்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி குருவனுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று ஆபிரகாமை பார்த்து கூறிய தேவன் இதோ இந்த வேளையிலே பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் சோர்ந்து போய் பல்வேறு விதமான மனபாரத்தோடு இந்த நேரத்திலே நோய் நொடிகள் தீராதா, கடன் பிரச்சனை முடியாதா, திருமணம் நடைபெறாதா, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காதா, குடும்பத்திலே சமாதானம் கிடைக்காதா, குழந்தை வரம் கிடைக்காதா, குடிகார கணவன் திருந்த மாட்டானா, பிரிந்த எங்களுடைய குடும்பம் வந்து சேராத என்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றி நம் குடும்பங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்ப இதோ காத்துக் கொண்டிருக்கிறார். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் செய்யும் தொழிலையும் பணியையும் ஆசீர்வாதமாக ஆக்குவேன் என்று கூறுகிறார். இந்த வல்லமை நிறைந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை பார்த்து நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பமாக மாற்றி ஆசீர்வதிக்க எல்லோரும் உரத்த குரலில் ஜெபிக்கலாமா? சோர்ந்து நின்று மனம் தவித்த எம்மை கரம் தூக்கி நிறுத்தியே ஆசீர்வதியும். அழுகின்றோம், பரிதவிக்கின்றோம், திரு குடும்பமாய் எம்மையே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து நின்ற மனம் தவித்த எம்மை கரம் தூக்கி நிறுத்தியே ஆசீர்வதியும். அழுகின்றோம், பரிதவிக்கின்றோம், திரு குடும்பமாய் எம்மை ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும், தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கலைமா நீரோடையை தேடுவது போல என் உள்ளம் உம்மில் தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. வல்லமை சேர்த்து வலுவூட்ட வாரும் ஆண்டவரே. கஷ்டமான நேரத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், முதியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும். துணையாளரே, என்னுடைய வேலையை ஆசீர்வதியும்.
என் இதயத்தில் வாழ்பவரே, இந்த நேரத்திலே உம்மை துதிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறங்கி வாரும் ஆண்டவரே, அற்புதம் அதிசயம் செய்து ஆசீர்வதியும் என்று கேட்கலாமா? நல்லவரே, சர்வ வல்லவரே, கண்மலையாயிருந்தே ஆசீர்வதியும். துணையாளரே, நல் வழிகாட்டியே, எம் இதயத்தில் வாழ்பவரே ஆசீர்வதியும். எல்லாரும் நல்லவரே, சர்வ வல்லவரே, கண்மலையாயிருந்தே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். துணையாளரே, நல் வழிகாட்டியே, என் இதயத்தில் வாழ்பவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். எசையா 43 அதிகாரத்தில் உள்ள இறைவாக்கின்படி, யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள். நீ என் மகன், நான் உன் தந்தை. நீ என் மகள், உன் தகப்பனார். நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது மூழ்கடிக்கப்பட மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்றவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. நீ அழுகை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் என்றவர். என் அருள் உமக்கு போதும் என்றவர். பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்றவர். இதோ பிரயாணம் செய்யும் நாம் ஒவ்வொருவரையும், தனிமையிலே ஆதரவின்றி அனாதையாய் தவிக்கும் நம் ஒவ்வொருவரையும், நோய் நொடியால் கஷ்டப்படும் ஒவ்வொருவரையும், இந்த ஒளி நாடாவை கேட்டு ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் குறையின்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மன அமைதி இல்லாமல் ஏங்கி தவிக்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கலாமா? காண்பவரே, என்றும் காப்பவரே, எம்மை உயர்த்திடும் உன்னதரே ஆசீர்வதியும். குறையின்றி, எந்த குறைவுமின்றி, மன அமைதியை தந்தவரே ஆசீர்வதியும். போற்றி புகழ்வோம். காண்பவரே, என்றும் காப்பவரே, எம்மை உயர்த்திடும் உன்னதரே ஆசீர்வதியும். குறையின்றி, எந்த குறைவுமின்றி, மன அமைதியை தந்தவரே ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். புகழ்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உம் திருவல்லமையால் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். என்னை அன்பு செய்பவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் பக்தியோடு ஜெபித்தோம். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே நாம் 3 கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவதாக, கொரோனா வியாதியால் அகில உலகமெங்கும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக, அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இராணுவ அதிகாரிகள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் இவர்கள் இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படவர்களுக்காக ஜெபிப்போம். இரண்டாவதாக,
நேற்று தினம் அதிகாலையிலே ஆந்திராவிலே ஆர்ஆர் வெங்கடபுரத்தில் ரசாயன தொழிற்சாலையிலே ஏற்பட்ட அந்த விஷவாயு கசிவு காரணமாக பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த சுகமான நிகழ்விலே எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல இடங்களிலே தனிமையிலே தவிக்கிறார்கள். அந்த மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலே இறை அழைத்தல் உருவாக, இறை அழைத்தில் இருப்பவர்கள் இந்த இடத்தில் நிலைத்திருக்க சிறப்பாக அவளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லுகிற பொழுது இந்த 3 கருத்துக்களை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வல்லமையாய் எடுத்துரைத்து பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 15. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை.
தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், எனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். குருக்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், துறவிகள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், பிறப்பதற்கு முன்பே தேர்வு செய்யப்பட்டவர்கள், ஆண்டவர் பணிக்காக அருட்பொழிவு பெற்றவர்கள். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருக்கிறார். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக ஏற்படுத்தப்பட்டவர். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல, ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வு அளிக்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க, ஆண்டவரின் அருள் வாழ்வை வழங்க அனுப்பப்பட்டவர். எவர்களிடமெல்லாம் அனுப்பப்படுகிறாரோ அவர்களிடமெல்லாம் செல்ல வேண்டியவர். எவற்றையெல்லாம் சொல்ல பணிக்கப்படுகிறாரோ அவற்றையெல்லாம் சொல்ல வேண்டியவர். துணிவுடன் இப்பணிகளை செய்ய வேண்டியவர். எவரிடமும் இப்பணிகளுக்காக மண்டியிட தேவையற்றவர். ஆண்டவர் அவருடன் இருந்து அவரை காப்பார். ஆண்டவரின் வார்த்தையால் அவரின் ஒரு உடலால் வலுவூட்டப்பட்டவர். அநீதிகளை வேறறுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டியவர். பொய்மையை அழித்து உண்மையின் விதையை விதைக்க வேண்டியவர். ஆதிக்க சக்திகளை அழிக்கவும், ஏற்றத்தாழ்வுகளை வேறறுத்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் வேண்டியவர். ஏழைகள், கைவிடப்பட்டோர், சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டவர்கள் அனைவரிடத்திலும் பரிவும் இரக்கமும் காண்பித்து நித்திய குழுவாகிய தமது தலைவர் இயேசுவை போல் தன் உயிர் தந்து வாழ அழைக்கப்பட்டவர். இறையாட்சி பணிக்காக அனுப்பப்படுகிறார். இலவசமாக இரண்டிய கொடைகளை பெற்றுள்ளார். இலவசமாக வழங்க பணிக்கப்படுகிறார். தமது தேவைகள் அனைத்தையும் தாம் பணிபுரியும் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர். குரு ஒருவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை அனுப்பிய ஆண்டவரையே ஏற்றுக்கொள்கின்றார்கள். குரு ஆண்டவரின் சீடர் என்பதால் அவருக்கு செய்யும் அனைத்து பணிகளும் எல்லா பணிகளுக்கும் கைமாறு காத்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டியவர். குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றி ஆண்டவரின் திருவுடலை மக்களுக்கு உணவாக்கி தருகிறார். இறைவனின் மக்களுக்காக ஜெபிப்பவர் குரு. இறை ஆசியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பவர் குருவானவர். ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்தளிப்பவர் குருவானவர். ஆண்டவருடைய பேரால் மக்களின் பாவங்களை மன்னிக்கிறவர் குருவானவர். இறுதி தருவாயில் நமக்கு துணையாயிருக்கிறவர் குருவானவர். இறந்த பின்பும்
குருவின் பணி நமக்கு தேவைப்படுகிறது. ஆக பிறப்பிலிருந்து இறக்கும் வரை, இறந்த பின்னும் ஒரு குருவானவர் பணி செய்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே குருவின்றி கிறிஸ்தவ வாழ்வில்லை, குருவின்றி திருச்சபை இல்லை. திருச்சபையின் போதனைகள், இயேசுவின் பணி மக்களிடம் சென்றடைவது குருக்கள் வழியாகத்தான். எவ்வளவுதான் திறமை வாய்ந்த ஆயர்கள் இருந்தாலும் குருவின்றி திருச்சபையிலே எந்த பணியும் நடைபெறாது. புதுநிலையினரை உருவாக்கி பயிற்சி அளித்து தங்கள் பணியை செய்ய தயாரிப்பவர்களும் குருக்கள் தான். இறை பராமரிப்பு இருந்தாலும் குருக்களும் மனிதர்கள்தான். சமூக பலவீனத்தினால் தவறு செய்யக்கூடியவர்கள் சகோதர உணர்வுடன், தந்தைக்குரிய பாசத்துடன் தவறை உணர்ந்து வாழ வழிகாட்டவும் கடமை உண்டு. மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் குருகுலத்தை போற்றுவோம். இந்த நாளிலே குருத்துவம் என்ற மாபெரும் கொடைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். நம்முடைய பங்கிலே, நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே இறை அழைத்தல் உருவாக சிறப்பாக ஜெபிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். குருக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் குருக்கள் மனித பிறவிகள், புனிதர்கள் அல்ல, வானதூர்களும் அல்ல, சாதாரண மனித குடும்பங்களிலே பிறந்தவர்கள். எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன். விவிலியத்திலே பல தரப்பினரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் விரும்பியவர்களை அழைத்தார். மனிதர்களிலிருந்து குருவாக பணி செய்ய தேர்ந்தெடுக்கிறார். அரசியல் கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறார்கள். தங்களுக்கு விருப்பமான கட்சி, விருப்பமான தலைவர்கள் அல்லது கொள்கைகள் தங்களுடைய எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தி தாங்கள் விரும்பும் கட்சியிலே சேர்ந்து கொள்கிறார்கள். இயேசுவின் கட்சியிலே சேர வரக்கூடிய அழைப்பு அரசியல் கட்சியிலே விடுக்கக்கூடிய அழைப்பு போன்றது அல்ல. இங்கு மக்களிடமிருந்து தேர்வு நடைபெற்றாலும் இது மக்கள் விரும்பி தேர்வு செய்வதல்ல. அவர் விரும்பி தமக்கு வேண்டியவர்களை தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யப்படுகிறவர்கள் கனி தருபவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் நிலைத்திருக்கும் கனிகளாக இருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் கனி தரக்கூடியவர்கள் மனித பார்வைக்கு வித்தியாசமானவர்கள். அவருடைய உள்ளங்களை காணும் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேலை, தாவீதை திருப்பொழிவு செய்ய சென்றபோது நடந்தவை நமக்கு ஒரு உதாரணம். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். ஒருவர் தாம் பிறப்பதற்கு முன்பாகவே தமது பணிக்காக ஆண்டவர் அவரை தேர்வு செய்கிறார். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் பணிக்காக அவரை அழைத்த ஆண்டவர் போதிய பாதுகாப்போடு உருவாக்குகிறார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற கூற்றுக்கிணங்க ஆண்டவர் உடனிருந்து பாதுகாக்கின்றார். தாவீதை சவுலின் கையில் இருந்தும் பிலிஸ்தீனான கோலியாத்திடமிருந்து பாதுகாத்தது போல எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விடுவித்து காத்தருளுவார். இன்று குருக்களாக பணியாற்ற விரும்பும் இளையோரை இனங்கொண்டு அவளை ஒன்று கூட்டி நாம் தேர்வு செய்கிறோம். இன்று போதிய அளவு அன்பு கிடைக்காத வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையில் வாழ்வோர், கணவன் மனைவி பிரிந்து வாழும் குடும்பங்களிலிருந்து திருமண வாழ்வுக்கு புறம்பே உள்ள உறவினார் பிறக்கும் பிள்ளைகள் குருத்துவ பணிக்காக தேர்வு செய்யப்படுவதில்லை. இப்பொழுது நம்மையே நாம் கேட்டு பார்க்கிற நேரம்.
பழைய ஏற்பாடு காலத்திலே 12 குலங்கள் இருந்தன. ஆனால் இந்த 12 குலத்திலே ஆரோனின் குலம் ஒன்றுதான் ஆண்டவர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டது. குருக்களின் அழைப்பு அடிப்படையாக இருக்கிறது. நல்ல குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், இறை பக்தி உள்ள குடும்பம், பிறல்ல செவி மனம் கொண்ட குடும்பம், ஜெபிக்கின்ற குடும்பம், சகோதர சகோதரி கொண்ட மகிழ்ச்சியான குடும்பங்கள் இறை அழைத்தலின் விளைநிலங்கள். மற்ற குடும்பங்களிலிருந்து அழைக்க கூடாது என்றல்ல. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மழை பொழியும் குடும்பம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் மிக சிறப்பான விதத்திலே இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும், நல்லவர்களை ஆண்டவர் பணிக்கு தேர்வு செய்து அனுப்புவதும் பங்கு பணியாளர்களின் கடமையாக ஒன்றாகும். வருங்கால திருச்சபை வளமாக வாழ இன்று நமது பணி மிகவும் தேவையானது. இயேசு தமது பணியை செய்வதற்கு 12 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவை ஏற்படுத்தினார். அந்த குழு உறுப்பினர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்தார். இந்த 12 பேரும் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றி அனுப்பப்படவும் தேவையான பயிற்சி கொடுத்தார். இயேசுவின் முதல் சீடர்கள் இயேசுவை சந்தித்தது மட்டுமல்ல, அவர் தங்குகின்ற இடத்திலே சென்று அவருடைய வாழ்வை கண்டு அனுபவம் பெற்று தங்களையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38 முதல் 40 இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். குருத்துவ பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கும் இளையோர் இன்று பல இடங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இன்றைய காலத்திற்கேற்ப பல்வேறு விதமான படிப்புகளிலே அவர்கள் சிறப்பு பெற்று பல வாய்ப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போம். 2வது வத்திக்கான் பொது சங்கம் அருள் பணியாளரின் பணியும் வாழ்வும் என்ற விதி தொகுப்பு எண் 4 திருப்பணியாளர்கள் கடவுளின் நற்செய்தியை எல்லாருக்கும் போதிப்பதை தங்கள் முதல் கடமையாக கொண்டுள்ளார்கள் என்று சொல்லுகிறது. தொடர்ந்து இந்த குருக்களுடைய பணிகளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் அதாவது இறைவாக்கு போதகர்கள், அருள் அடையாளங்களை வழங்குவார்கள், இறை மக்களை வழிநடத்தும் தலைவர்கள் தெளிவாக சொல்லுகிறது. இந்த 3 பணிகளைத்தான் குருக்கள் செய்கிறார்கள். போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி. இயேசுவின் பிரதிநிதிகளாக இருந்து குருக்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போம். அழைப்பு என்ற மாபெரும் கொடைக்காக ஜெபிப்போம். நற்செய்தி அறிவிப்பது திருச்சபையின் பணி. இப்பணியை அருள் பணியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும். இதற்காகவே இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இந்த அழைப்பை ஏற்று இந்த பணியை செய்கிற குருக்களுக்காக ஜெபிப்போம். வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த பவுலியாருடைய அந்த வார்த்தைகள் தங்களுடைய வாழ்வாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பங்கிலே, நாம் வாழக்கூடிய பகுதியிலே இறை அழைத்தல் உருவாக சிறப்பாக வேண்டுமோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்ட அந்த ஆண்டவரிடம் நம்முடைய இதயத்தை திறந்து காட்டுவோம். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த வார்த்தைகள் தான். நீ மட்டுமே, நீ மட்டுமே என் ஜீவன் வாழும் என் இறைவா, உம் கிருபை எனக்கு தருவாய். நீ மட்டுமே, நீ மட்டுமே. பிறப்பு முதலே இறப்பு வரையே எனக்கு ஆதாரம்
எனக்கு ஆதாரம் எல்லாம் நீங்கள் தான். என்னை கையை பிடிச்சி வழி நடத்துனீங்க, தொடர்ந்து வழி நடத்துவீங்க. ஆண்டவரை வந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். குடும்ப வாழ்வாக இருக்கலாம், துறவற வாழ்வாக இருக்கலாம், குருத்துவ வாழ்வாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சக்தி வாய்ந்த இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது இறை அழைத்தலுக்காக சிறப்பாக இந்நாளிலே ஜெபிப்போம். நீ மட்டுமே, நீ மட்டுமே என் தெய்வமே. என் வாழ்விலே குறையில்லையே, வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வாய். என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வாய். நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே. நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே. என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வாய்.
என் கால்கள் மோதாமல் என்னை சுமந்தவா, நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே. நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே. என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வாய். என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வாய். நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே. 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 அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.